சென்னையை சுத்தி பல பழமையான கோயில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா 1000 வருஷம் பழமையான கோயில பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேனு அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம். தேனுபுரீஸ்வரர்ன்னு ஏன் இந்த கோயிலுக்கு பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கபில முனிவர் அப்படின்றவரு இடது கையால் அபிஷேகம் பண்ணதுனால பசுமாடாய் அடுத்த ஜென்மத்துல பிறந்ததாகவும், அந்த பசுமாடா பிறந்து அவர் சிவலிங்கத்துக்கு மேல பாலாபிஷேகம் தினமும் செய்ததாகவும், அந்த சிவலிங்கம் தான் சுயம்பு லிங்கமா இன்னைக்கு தேனுபுரீஸ்வரர் கோயில்ல இருக்கிறதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. 956ல இருந்து 973க்குள்ள தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறதா சொல்றாங்க. இரண்டாம் பராந்தக சோழன், அதாவது நம்ம தஞ்சை கோயில் கட்டிய முதலாம் ராஜராஜ சோழனுடைய தந்தை தான் இதை கட்டினதாகவும் சொல்றாங்க. பெரிய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலுடைய கருவறை. இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா, இது ஸ்கொயராவோ ரெக்டாங்கிளாவோ இல்லாம யானையினுடைய பின்பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ஷேப்ல இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சோழர்களுடைய கட்டிடக்கலையில இது ஒரு சிறப்பான விஷயம் தான். பட்டது சோழர்களால் அப்படின்னாலும் இந்த இடத்துக்கு பாண்டியர்களும் சரி, சேரர்களும் சரி வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் செஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. பாடலாசிரியரான அருணகிரிநாதர் கூட இந்த கோயிலை பத்தி பயங்கரமா சூப்பரா புகழ்ந்து பாடிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வந்து போனவங்களோட லிஸ்ட் மிக பெருசுங்க. அதாவது முதலாம் குலோத்துங்க சோழன், மூன்றாம் ராஜராஜ சோழன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், விஜயநகர பேரரசில் இருக்கக்கூடிய பல ராஜாக்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு தான் போயிருக்காங்க. இடத்துக்கு நாம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடையாவது வந்து பார்க்கணுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சோழர் காலத்தினுடைய கட்டிடக்கலை எப்படி இருக்குது, அவங்களுடைய சிற்பங்கள் எப்படி இருக்குன்றது நம்ம இங்கே வந்தால் சூப்பராக தெரிஞ்சுக்கலாங்க. அதை ரசிக்கக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வன்னி மரம் ரொம்ப ஃபேமஸுங்க. அதாவது பாண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்னி மரத்தை தான் வந்து கும்பிட்டுட்டு போனதாக சொல்கிறாங்க. போருக்கு முன்னாடி போகும்போது அவங்களோட ஆயுதங்களை இங்கே வச்சு தான் எடுப்பாங்களாம். அவங்க நம்பினது இந்த வன்னி மரத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பழமையான இடங்களுக்கு போகலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கப்பா. அப்போ தான் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இருக்கிறது மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இருக்கும். இது ஒரு மிக பழமையான சிவாலயம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில்னு சொன்னால் அது வந்து வியக்கத்தக்கதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழனுடைய தகப்பன் இருக்கார். ஸோ அவரால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில் இது. ஸோ நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னாலே அது வந்து மிக பெருமையான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 1000 வருஷத்தை தாண்டிய திருக்கோயில்கள் ரொம்ப ரேரான விஷயம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சுவரை நம்ம தொட்டு பார்த்தாலே போதும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னோக்கி போன மாதிரி தான் அர்த்தம். ஸோ அவ்வளோ மிகப்பெரிய வரலாற்றை உள்ளடக்கிய இந்த கோயிலில் தான் நம்ம இருக்கும். இன்னும் உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் வாங்க.